ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹல்வா வச்சு செய்யக்கூடிய பூரன் பூரி. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 3-4 விசில் வரைக்கும் நல்லா விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ இது ஸ்பூனாலேயோ இல்லை இந்த மாதிரி ஸ்மாஷர்னாலேயோ அதை நல்லா இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் இந்த மாதிரி ஜாகரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தூசி துரும்பெல்லாம் இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த சன்னா தாலியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜாகரி மிக்ஸையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கணும். மூடி போட்டு மூடி அப்பப்போ கிளறி விட்டு குக் பண்ணுங்கள். ஏன்னா இது நமக்கு அப்படியே தெறிக்கும், கையிலலாம் படும், பக்கத்துலலாம் படும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நெய்யில் வறுத்த நட்ஸு, கிஷ்மிஷ், முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு குக் பண்ணோம். இந்த மாதிரி கெட்டியானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் மைதா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் உப்பு, ரவை, நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் போல் இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சின்ன சின்னதாக நம்ம சப்பாத்தி எப்படி உருட்டுமோ அதே மாதிரி உருட்டிட்டு எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடியை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த சோமாஸ் அச்சுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சோமாஸ் அச்சு இருந்தாலும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்து இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், லைட் கோல்டன் கலர் அப்படியே மாறும். அடுப்பை ஃபுல் சிம்மிலே வச்சுட்டு குக் பண்ணுங்கள், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ நம்மளோட சூப்பரான ஹல்வா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை சோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஹல்வா வச்சு செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.